வெல்கம் டு ஷீலா ஐடியாஸ். இன்னைக்கு வீடியோவில் இப்போ நீங்கள் புதுசாக தோட்டம் போட்டிருப்பீங்க, இல்லை ஏற்கனவே உங்கள்கிட்ட தோட்டம் இருந்தாலும் செடிகளுக்கு நம்ம உரம் கொடுக்கும்போதும் ஒரு சில கன்ஃபியூஷன் வரும். நம்ம செடிகளுக்கு எந்த மாதிரி உரம் கொடுக்கலாம், எந்த உரம் கொடுத்தா நல்லா வளரும். ஏன்னா நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் ஒவ்வொரு வகையான உரங்களை பற்றியும் செடிகளுக்கு என்ன எது கொடுத்தா நல்லா செடி வளரும்னு சொல்லி பல டிப்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அப்போ எந்த மாதிரி உரம் கொடுக்கலான்னு சொல்லி உங்களுக்கு நல்ல ஒரு குழப்பம் இருக்கும். இப்போ செடியை பொறுத்த வரைக்கும் செடிகளுக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்களும் கிடைச்சா மாத்திரம்தான் செடி நல்லா ஆரோக்கியமாக வளரும். இப்போ நம்ம நல்லா ஃப்ரெஷ்ஷான மண், உங்களுக்கு நல்ல ஒரு மண் கிடச்சிருக்கு, நல்ல ஒரு மரத்தடி மண், நிறைய நல்லா இலைகளோட மட்கிய நல்ல கருப்பு நிறத்தில் இருக்கிற மண் உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா முதல் தடவை நீங்கள் செடி வச்சிங்க அப்படின்னா நல்லா அறுவடையை பார்க்கலாம். அப்புறம் திரும்ப அந்த மண்ணை நீங்கள் பயன்படுத்தும் போதோ, இல்லை அந்த மண் உங்களுக்கு கிடைக்கிற மண்ணை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னாலும் செடிகளுக்கு தேவையான ஊட்டச்சத்து நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். எல்லா சத்துக்களும் சேர்ந்து இருக்கிறது மாதிரி ஒரு உரம் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு உரத்துக்கும் ஒவ்வொரு சத்து இருக்கும். ஆனால் இன்றைக்கி வீடியோவில் நான் மண்புழு உரத்தை பற்றி தான் சொல்கிறேன். மண்புழு உரம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, ஒரு சத்து மாத்திரம் அதில் இல்லை. அதில் பாஸ்பரஸ் இருக்குது, பொட்டாஷ் இருக்குது, நைட்ரஜன் இருக்குது. மொத்தம் 23 வகையான சத்துக்கள் மண்புழு உரத்தில் இருக்குது. இப்போ நீங்கள் இதை செடிகளுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா செடிகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு சரி விகிதமாக செடிகளுக்கு கிடைக்கும். இப்போ பொதுவாக குழந்தைகளுக்கு நம்ம சத்துணவுன்னு சொல்லுவோம். எல்லா சத்துக்களும் சேர்ந்து இருக்கிறது மாதிரி உள்ள உணவு தான் நம்ம சத்துணவு, சரி விகித உணவுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி செடிகளுக்கு தேவையான சத்துக்கள் நிரம்பி இருக்கிறது மண்புழு உரம். செடிகளுக்கு எல்லா ஊட்டச்சத்துக்களும் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் மண்புழு உரத்தை செடிகளுக்கு நீங்கள் மாத இருமுறை கொடுத்துட்டு வந்தீங்கனாலே போதும். செடிகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள்லாம் தாராளமாக கிடைக்கும். செடியும் நல்லா வளர்ச்சி இருக்கும். காலநிலைகள் மாறினாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போகிற இது மண்புழு உரத்துக்கு இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ வியூவர்ஸ்.